கடற்கரையில் என்று மீன் பிடிக்கிறவர்கள் இங்கே நம்ம 4 காரியங்கள் பார்த்தோம். சில நேரத்தில் இயேசு நம்முடைய வாழ்க்கையாகிய படகில் வரும்போது வரணும் என்று சொன்னால் நம்ம எடுக்கிற முயற்சி கிடையாது, அவரே தேடி வருகிறார். இல்லையா? இந்த இடத்துல 4 காரியம் நம்ம பார்க்கணும். இயேசு கண்டார், இயேசு ஏறினார், இயேசு உட்கார்ந்தார், இயேசு பிரசங்கம் பண்ணினார். இந்த 4 காரியம் என்ன பண்ணார்? இயேசு கண்டாரு, இயேசு ஏறினார், இயேசு கண்டார், இயேசு பிரசங்கம் பண்ணினார். ஏன் இது 4 காரியம் நான் சொன்னேன்னா, அவர் முதல்ல என்ன பண்ணார்? காண்கிற தேவன். அவரை தேவன் என்ன பண்றாரு? காண்கிற தேவன். அவர் நம்ம பார்க்கணுமோ இல்லையோ, அவர் எப்பொழுதும் நம்மளை பார்க்கிறதா நினைக்கிறார். இல்லையா? ஒரு பாட்டு, என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். அல்லேலூயா, நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அவர் நம்மை தேடி வருகிறார். ஏன்னா அவர் காண்கிறார், முதல்ல நம்மை பார்க்கிறார். இங்க அதான் அவர் அந்த 2 படவை பார்த்தாரு. அவன்கிட்ட கேட்கல, பர்மிஷன் இதை வாங்கணுங்க பார்க்குறாரு. முதல்ல ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவர் சீமோன் படம் இருக்கிறனால ஏறி போய் உட்காந்துட்டார். ஏன்னா அது சொல்ற முன்னாடினா அவனோட மாமியாருக்கு ஜுரம் வந்தது. அவர் முன்னாடி போயிட்டு என்ன பண்ணாரு? சொல்லுவாங்க சீமோன் யாருன்னு தெரியும். அதை ஏறி பேசாமல் போயிட்டு ஏறி உட்காந்தார். ஜனங்கள்லாம் வந்து பிரசங்கம் பண்ணுறது போதும் பண்ண தோணுங்க, பேசிட்டே இருக்கிறார், பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம அந்த இடத்துல இருக்க சூழ்நிலைய அவர் பார்க்கிறார். அவருக்கு சூழ்நிலை என்ன பண்றாரு? பார்க்கிறாரு. அவருக்கு தெரியும் ராமுக்கு அவெல்லாம் பேசப்பட்டான்னு தெரியும், எல்லாம் பண்றான்னு தெரியும். அவன் வேலையை அரிசி கொண்டு இருக்கிறான், எல்லாம் பண்ணுறான், செய்யறான். அவர் எல்லாத்தையும் அறிந்துதான் அவர் என்ன பண்றாரு? போய் ஏறி உட்கார்றாரு. என்னை அழிஞ்சதுனால என்ன தேடி வர்றாரு, என்னை அழிஞ்சதுனால என்னை காண்கிறார். என்கிட்ட பர்மிஷன் கேட்கலாம் அவசியம் இல்லை. எனக்குள்ளால வர்றதுக்கு, என் வாழ்க்கையில வர்றதுக்கு அவர் என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு இல்லை. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? பர்மிஷன் கேட்கிறார். இதோ வாசப்படினால எவன் சட்டத்தை கேட்டு திறகுறானோ அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். இருக்கிற வார்த்தை இருக்குல்ல அது. அப்போ அவர் உங்களை யாரையும் ஃபோர்ஸ் பண்ண போகிற தேவன் இல்லை, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுகிற தேவன் இல்லை. அவர் ஒன்ஸ் அவர் உள்ள வந்துட்டாருன்னா அவர் ஏறி உட்காந்துவார். இல்லையா? அவர் உள்ள வந்துட்டாருன்னா ஏறி உட்காந்துவாரு. எவனும் ரசிக்க முடியாது. அந்த படகை எந்த காத்தா இருக்கட்டும், புயலா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், எதுவுமே அசைக்க முடியாது. அதே மாதிரி ஒரு தடவை சீசர்கள்லாம் கடல்ல போயிட்டு இருக்கும்போது பெரிய காத்து அழுத்தம் எல்லாம் இருந்தது இல்லையா? எல்லாம் இருந்தது.
ஆனா இயேசு என்ன பண்ணாரு, அங்க தூங்கிட்டு இருந்தாரு. இவங்க எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. இயேசு அங்க என்ன பண்ணாரு, தூங்கிட்டு இருந்தார். அவங்க எல்லாம் ஐயா நாங்க எல்லாரும் மாட்டு போறதுடைய சுத்தமா என்று கேட்டு இருந்தாங்க. அவர் ஒண்ணுமே பண்ணாம எந்திரிச்சு என்று காட்டை பார்த்து கேள்விக்கு தெரியாதே அமைதலாயிரு. அந்த விசுவாசம் வேணும். எப்ப விசுவாசம், அதான் சொன்னேன், விசுவாசம் எங்க, விசுவாசம் எங்கன்னு கேட்கிறாரு. உங்க விசுவாசம் எங்கே? காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிற தேவன் இருக்கும்போது நம்ம பயப்பட கூடாது, பயப்பட தேவையில்லை. அவரே எங்க இருக்கிறாரு, அவரே ஹாயா தூங்கிட்டு போது நான் என்ன பண்ண சில்லா உட்கார்ந்து இருக்கணும், நான் உட்கார்ந்து பயந்துட்டு இருக்க கூடாது. என் வாழ்க்கையில அவர் நான் கரெக்டா உட்கார்ந்துட்டாருன்னா நான் உட்கார்ந்து திணறி போக தேவையில்லை, எதிர்காலத்துக்குள்ள பயந்துட்டு இருக்க தேவையில்லை. எப்படி வாடகை கட்டுவோம், எப்படி கடனை அடைப்போம், அது வாங்கிட்டோமே, இந்த இஎம்ஐ வாங்கிட்டோமே, அந்த இஎம்ஐ வாங்கிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே, அப்படி பண்ணிட்டோமே, பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டோம், அது இதுக்கு பண்ணிட்டோம், என் பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது, அதுக்கு ஏதாவது பண்ணணும், அது செய்யணும், இது பண்ணணும், இங்க வாங்கணுமா அங்க வாங்கணுமா. மைண்ட என்ன பண்ணுங்க, கிளியர் பண்ணுங்க. என்னுடைய படகுல, என்னுடைய வாழ்க்கை என்கிற படகுல இயேசு இருக்கும்போது நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையும் என்னை மேற்கொள்ளாது, நான் தான் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா. என்னோட இப்போ இங்க படகுல தெரியும், அங்க இயலாமையும் இருக்குது, ஒண்ணுமே இல்லை. அங்க ஒரு சூழ்நிலை என்னது, படகுல ஒண்ணுமே இல்லை, வெறும் வலையை என்ன பண்ணிருக்கான், கசைச்சு கொண்டு இருக்கான், அலசி கொண்டு இருக்கான். பேதுரு என்ன பண்ண, வெறும் என்ன பண்ணான், அலசி கொண்டு இருக்கான். வெறுமையை அங்க பார்க்கிறோம், இல்லாமையை பார்க்கிறோம், குறைவை பார்க்கிறோம். இதெல்லாம் முதல் ஸ்டேஜ். இயேசு வரும் வரைக்கும், அவர் ஏறி உட்கார்ற வரைக்கும், அவர் பிரசங்கம் பண்ண தோன்ற வரைக்கும் இதெல்லாம் இருந்தது. அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரு அதுல முதல்ல அது போட்டு தான் சொல்லலாம். அந்த பிரசங்கம் எப்படி இருக்கணும், அதிகாரிகளுக்கு வரும்போது கேட்கும், அந்த நீங்க என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணிருக்கீங்க, அதே பிரசங்கம் பண்ணீங்க, மலை பிரசங்கம் பண்ணீங்க, அதெல்லாம் செஞ்சு இந்த பிரசங்கம் என்ன பண்ணீங்க, இந்த நேரத்தில் என்ன பிரசங்கம் பண்ணிருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் நிறைய யோசிக்கும். நான் கேட்பேன், இந்த காரியங்க என்ன பண்ணீங்க, இந்த நேரத்தில் நீங்க எதாவது இருக்கீங்க, என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க. அந்த ஆர்வம் இருக்கும், அந்த ஆர்வம் ஆர்வத்தை கேட்க ஆர்வம் சொல்லுவாரு. நல்ல அவருக்கு தெரியாது என்ன பிரசங்கம் பண்ணாரு, ஆனால் பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 4ஆம் வசனம் சொல்லி வாசிங்க. இது 2வது ஸ்டேஜ் ஆரம்பிக்குது. சரியா, இப்போ 2வது ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன்ட்ரோடக்ஷன், அவர் ஏறி உட்கார்ந்தாரு, பிரசங்கம் பண்ண தோணுனார். சரியா, 2வது ஸ்டேஜுக்குள்ள வரும். சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய், அல்லேலூயா. 4வது வசனத்துல இருக்கிற என்னன்னா, அந்த சூழ்நிலையை என்ன பண்றாரு, மாற்றுகிறதுக்கு அவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். சுலபமானதை செய்ய கஷ்டமா இருக்குது இந்த நேரத்துல. அவரு உங்க வாழ்க்கையில நம்ம செய்யற காரியத்துல சுலபம், ஈஸியான காரியம். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது. சூழ்நிலை இங்க சூழ்நிலை என்னது, இயலாமை இல்ல, என்கிட்ட மீன் இல்ல, நான் பிரயாசப்பட்டேன், நானு பிரயாசப்பட்டேன், ராமனுக்கு பிரயாசப்பட்டேன், என்கிட்ட இப்ப எதுவுமே இல்ல, மீன் ஒண்ணும் இல்ல,
இன்னைக்கு நான் எப்படி என் குடும்பத்தை போஷிப்பேன், எப்படி என்னுடைய காரியங்களை நான் செய்வேன், இந்த நாளை நான் எப்படி ஓட்டுவேன், இந்த மீனா வித்தாதான் எனக்கு சம்பாதியம் வரும், இந்த காரியம் செய்தாதான் எனக்கு என் சூழ்நிலை மாறும், என் நிலைமை ஸ்டேபிள் ஆகும். இப்ப எனக்கு எதுவுமே இல்லை, நான் கஷ்டப்பட்டு 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 ஒண்ணுமே எனக்கு கையில வரல, நான் வேலை செய்ததுக்கு உள்ள ரிவார்டு எனக்கு இல்லையே, நான் கஷ்டப்பட்டதுக்குள்ள பலன் எனக்கு இல்லையே. அந்த சூழ்நிலையை நான் இங்க நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல நம்ம சுலபமா செய்யற காரியத்தை கஷ்டமா செய்யணும், கஷ்டமா செய்யற காரியத்தை சுலபமா செய்ய மாட்டேங்குது. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாச்சும் ஆண்டவர் வந்து சில்வர் பிளேட்டர்ல தரணும், அதான் உங்களுக்கு இல்ல. இங்க என்ன சொல்றாரு? 4 வசனத்துக்கு வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் நீ பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அல்லேலூயா. வலையில போடுங்க. அது செய்யறது வரைக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா கரா முழுதும் வேலை பார்த்து இருக்கிறேன், டயர்டா இருக்கிறேன், ராத்திரி முழுதும் நான் வேலை பார்த்துருக்கேன், நான் ஓவர் டைம் பண்ணணுமே, நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணுமா, என் வாழ்க்கை இன்னும் கஷ்டப்படணுமா, அந்த மைண்ட் செட் இருக்குது. ஆனா ஆண்டவர் வந்து உட்கார்ந்துட்டா எல்லாம் சுலபமா கிடைக்கும். அல்லேலூயா. படகுல இருக்கிறது யாரு? ஏசப்பா. ஏசப்பா படகுல இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது அவர் சொன்னா செய்வார். அல்லேலூயா. அவர் சொன்னா செய்வார். இப்போ இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். அவனுக்கு இயலாமை நிலைமை என்கிட்ட இல்ல, எனக்கு உடம்பும் முடியல, பிரயாசப்பட்டு நானு டயர்டா இருக்கேன். இப்போ சுலபமா காரியங்களை செய்யணும்னா அது கஷ்டமா இருக்கு. இப்போ கஷ்டமா சூழ்நிலை இருக்குது. அப்போ எனக்கு வரணும், எனக்கு லாபம் வரணும். இப்போ நான் என்ன பண்றேன்? 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதுக்கு சீமோன் ஐயரே நான் பிரயாசப்படுகிறேன், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அவர் வார்த்தையின்படி, அவர் வார்த்தையால எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் சொன்னா நடக்கும்னு சீமோனுக்கு தெரியும். ஏன்னா அவன் மாமியாருக்கு சுகத்தை கொடுத்தவர் யாரு? மறிக்க கிடந்த காய்ச்சல்னாலே மறிக்க கிடந்து அவன் மாமியார சுகப்படுத்துவது யாரு? இயேசு. அவர் யார் என்று சீமோனுக்கு நல்லா தெரியும். சீமோனுக்கு நல்லா தெரியும் அவர் யார் என்று. அவர் சொன்னா செய்வாரு. நீங்க சொல்லுங்க, அவர் சொன்னா அவர் செய்வாரு, அவர் சொன்னா எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அவர் சொன்னா செய்வார். நமக்கு நல்லா தெரியும். உங்களுடைய வார்த்தையின்படியே நான் என்ன பண்றேன்? வலைய போடுகிறேன். இந்த வார்த்தைன்னு சொல்லும்போது வார்த்தையில தான் எல்லாம் அடங்கிருக்கு. நம்மளுடைய கான்செப்ட், இந்த உலகமே வார்த்தையில அடங்கிருக்கு. அதனால புரிஞ்சுக்கணும், அந்த வார்த்தை கான்செப்ட்ல தான் எல்லாம் அடங்கிருக்கு. அவர் வார்த்தையால எல்லாத்தையும் படைத்தார், அவர் வார்த்தையில எல்லாத்தையும் பராமரிக்கிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தையில எல்லாத்தையும் பராமரித்தார். உண்மையா இல்லையா? இப்பொழுதும் பராமரித்துக் கொண்டு இருக்கிறார். அவர் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறார். அவர் வார்த்தையை அனுப்பி எல்லா காரியங்களும் செய்கிறார். அவர் சொன்னா போதும் அலைகள் கீழ்ப்படுகிறது, எல்லாமே கீழ்ப்படுகிறது. குற்றவாளிகள் சுகமாக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவர் வார்த்தையை அனுப்பி சூரியன் ஒரு பக்கம் நிக்குது, சந்திரன் ஒரு பக்கம் நிக்குது. சர்வத்தையும் படைத்தவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், அவர் வார்த்தையால எல்லாத்தையும் நடத்துகிறார். அல்லேலூயா. வார்த்தையினால் படைத்தார், வார்த்தையினால் பராமரிக்கிறார். வார்த்தையினால் படைத்தார், வார்த்தையினால் பராமரிக்கிறார். எல்லாம் வார்த்தையில தான் இருக்குது. இந்த வார்த்தையை நம்பணும்னா
நமக்கு நன்மை வரும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தையால் தேவனாய் இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் மாம்சமாகி நம்மளோட பிரவேசித்தது. அதுதான் இல்லையா? அப்ப அப்படி இருக்கும்போது அவர் வார்த்தையால படைக்கிறாரா, நாமும் அவரோட பிள்ளைகளா இருக்கிறோம். நாமும் அந்த வார்த்தையின் பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம வார்த்தையினாலே மேனிஃபெஸ்ட் பண்றவர்களா இருக்கிறோம். ஒரு காரியம் இல்ல, நடக்கல அப்படின்னா நாமும் நடக்கல இல்லைன்னு சொல்றது இருக்குது. என்னால் ஆக கிடையாது, கத்திர எல்லாம் மாற்றுவார், எனக்கு நடக்கும். இப்போ வாடகை கட்டுறது கையில காசு இல்லை, எனக்கு செய்வார், தருவாரு, என் கையில கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு எல்லா காரியங்களும் என்னாலும் முடியாது, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் கடனை மாற்றுவார். எனக்கு சுகவீனமா இருக்கிறேன், பலவீனமா இருக்கிறேன், என்னை பலப்படுத்த எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார், சுகப்படுத்துகிறார். அவர் வார்த்தையின் தேவன். அல்லேலூயா. அவர் வார்த்தையால் படைத்தார், அவர் வார்த்தையால் பராமரிக்கிறார், உங்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் நிலைமை என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். உங்கள் சூழ்நிலை என்ன நல்லா அவருக்கு தெரியும். நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனா உங்களுடைய நீங்க கேட்கறதுக்கு அவர் என்ன பண்ணாரு, காத்திருக்கிறார். உங்க வார்த்தைக்காக அவர் என்ன பண்ணாரு, காத்திருக்கிறார். நீங்க வார்த்தையினாலே நீங்க சொல்லணும், ஏன் என்ன செஞ்சீங்க அப்படி இல்லை, அந்த வரை நீங்க எல்லாத்தையும் எனக்கு எல்லாம் செய்வீங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. அதுக்குதான் காத்திருக்கிறார். ஏன் செஞ்சீங்க இந்த மாதிரி, ஏன் இந்த மாதிரி என் வாழ்க்கை நடக்குது அப்படி கிடையாது. அது இதுவரைக்கும் நடத்தினேன், இனிமேல் நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தினாரு, இனிமேல் நடத்த வல்லவராயிருக்கிறார். 6ஆம் வசனம். அந்தபடியே அது செய்து அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அந்தபடியே. அந்தபடியே எந்தபடியே? இயேசு சொன்னபடியே. அந்தபடியே என்னது? இயேசு சொன்னபடியே. அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சிருக்கீங்களான்னு பார்த்தேன், தெளிவாக தான் இருக்கு. அந்தபடியே என்று சொல்லும்போது இயேசு சொன்னபடியே. இயேசு சொன்னபடியே வலைய போடும்போது மிகுதியான மீன்கள் என்ன பண்ணாரு, வலைகள் கிளியத்தக்க, மிகுதியான வலைகள் கிளியத்து போகத்தக்கதான மீன்கள் என்ன பண்ணாங்க, பிடிச்சாங்க. இப்போ இதுவரைக்கும் இயலாமையில இருந்தோம், முடியாம இருந்தோம், ஒண்ணுமே இல்லாமையில இருந்தோம். இப்போ என்ன நடக்குது, இயேசு சொன்னபடியே செய்யும் போது வலை கிளியத்தக்கதான மீன்கள் என்ன பண்றாரு, ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவங்க பிடிக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறாரு. ஒர்க்கு நீங்க போடணும். அவரே உங்களுக்கு தரணும் இல்ல, அவர் சொன்னபடி நீங்க செஞ்சாதான் நடக்கும். அவர் சொன்னபடி நீங்க செஞ்சாதான் நடக்கும். செய்யணும், உங்க ஒர்க்கு வேணும், உங்களுடைய பிரயாசம் இருக்கணும். உங்க பிரயாசம் விருதாவாய் போகாது. நீங்க விசுவாசத்திலே போட்டீங்கன்னா, அவர் வார்த்தையின்படி நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா மீன் கிடைக்கும், கண்டிப்பா பலன் வரும். உங்களால முடியவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, பலனை தருவாரு, ஆசீர்வாதத்தை தருவாரு. 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். வந்து 2 படகுகள் அமிழத்தக்கதாக மீன்களை நிரப்பினார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னையும் நிரப்பினாரு, என்னை சுற்றி இருக்கிறவங்க நிரப்புறாரு. அல்லேலூயா. என்னையும் நிரப்புறாரு, என்னை சுற்றி இருக்கிறவங்க நிரப்புறாரு.
என்னை நிறைவாக வைக்கிறாரு. ஹல்லேலூயா. உற்சாகமே இல்லையே, சொல்ற வார்த்தையில உற்சாகமே இல்லையே, அப்போ விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். நான் எதுக்கு உங்க வாயிலிருந்து வார்த்தையை வர வைக்கிறேன்னா, நீங்க பேச பேச அது ஆம் என்று மாறும். நீங்க செயல்படுத்துறதுக்கு தான் உங்களை பேச சொல்றேன். உங்க வாழ்க்கையில அது செயல்படணும்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ள விசுவாசம் பெரியதா இருக்கிற போல உங்களுக்குள்ள விசுவாசம் பெரியதா இருக்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க சொல்லுமா, என்னை நிரப்புகிறாரு, என்னை சுற்றி இருக்கிறவங்க நிரப்புகிறாரு, எல்லாரையும் நிறைவா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவுபடுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. குறைப்பட்ட இடத்துல நிறைவு படுத்துகிறார். ஹல்லேலூயா. குறைப்பட்ட இடத்துல நிறைவு படுத்துகிறார். அப்ப முதல்ல உங்க முதலீடு தேவை, உங்களோட பிரயாசம் தேவை. ஹல்லேலூயா. உங்க பிரயாசம் விருதாவாய் போகாது. ஹல்லேலூயா. நீங்க படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது. 8ஆம் வசனத்தை வாசிங்க. அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் என்றார். செல்ஃப் ரியலைசேஷன். இப்ப யார் என் படகுல இருக்கிறவரு? பெரியாரு. என் படகுல இருக்க யாரு? பெரியாரு. அவர் கூட நிக்கிறதுக்கு நான் தகுதியே இல்ல. நான் ஒரு பாவியான மனுஷன். எல்லாரும் இந்த ரியலைசேஷன் வந்தாதான் நீங்க மேன்மைப்படுவீங்க. ஒவ்வொரு விசுவாசியும் இந்த ரியலைசேஷன் வரணும். நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? என்கிட்ட இப்படி வரலாமா, என்கிட்ட செய்யலாமா அப்படின்னா உங்களை அப்படியே போட்டுருவாரு. ஹலோ, நான் ஒன்றும் இல்லாதவன், நான் பாவியான மனுஷன், நான் பாவியான மனுஷன், பக்கத்தில் நிற்க கூட எனக்கு தகுதி இல்லாதவன். அதுவும் உண்மையான ஒரு கன்ஃபெஷன் தான். நான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா நான் தகுதி இல்லை. என்னை ஒரு நிற்க வச்சிருக்கிறான்னா தேவ கிருபை. நான் தாராளமாக சொல்லுவேன், தைரியமா சொல்வேன். எனக்கு பேர் புகழ் எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு செய்யற கிடைச்ச ஊழியத்தை நான் உண்மையா செஞ்சுட்டு போகணும். எனக்கு ஆண்டு கொடுத்த இந்த ஊழியத்தை நான் உண்மையா செஞ்சுட்டு போகணும். அவர் கொடுக்க வேண்டிய கருத்தை நான் கணத்தை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். கணக்கை கொடுக்கணும், கணத்தை கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும். உண்மையா இருக்கும்போது உயர்த்துவார். ஹல்லேலூயா. உண்மையா இருக்கும்போது உயர்த்துவார். நீங்க உங்களுக்குள்ளாலே மேன்மையா நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களை மேன்மைப்படுத்தி நினைச்சீங்கன்னா, எல்லாத்தோட நாங்க தான் தெரியாது, எல்லாத்தோட எங்களுக்கு தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், யாரும் எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்ல, எல்லாத்தையும் அந்த ஆளுநாள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன ராஜாவோ எல்லா ஆளுநாளா ஒண்ணுமே இல்லை, ஜீரோ, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஞானிகளை வெட்கப்படுத்த உலகத்தில் இருக்கிற பைத்தியக்காரர்களை ஹல்லேலூயா, பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார். என்னை நான் ஞானி என்று சொல்லுகிறது இல்லை. எனக்கு எல்லா வேதத்திற்கு எல்லாம் நான் கற்று குடிச்சேன்னு எனக்கு அப்படி சொல்ல முடியாது. எனக்கு இன்னும் மரியாதை எவ்வளோ இருக்குது. நான் வேணா 4 வாட்டி இந்த வேதத்தை படிச்சுக்கலாம் முழுசா. நான் முழுசா 4 பேருக்கு நான் கேள்விகள் நடந்திருக்கலாம். ஆனாலும் இதுல 1% தான் நான் படிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் 1% தான் உங்களுக்கு நான் போச்சுட்டு இருக்கிறேன். நானும் உங்களோட சேர்த்து கற்றுக்கொண்டு இருக்கிறேன். சாகிற வரைக்கும் கற்றுக்கிறேன். எவ்வளவு அளவு திருப்பி வாசிச்சாலும் அவ்வளவு அளவு புதுசா தான் இருக்குது. ஒழியா வேற எதுவுமே இல்லை. வேதம் ஒரு கடலுக்குள்ளாலே பிரயாணிக்கிற மாதிரி. எவ்வளவு ஆழம் நமக்கு தெரியாது. இன்னும் எவ்வளவு ஆழம் இருக்கும் என்று தெரியாது. எவ்வளவு தூரம் போகும் என்று தெரியாது. இன்னும் ஹிஸ்டரியாவே இருக்குது வேதம். புதுசாவே இருக்கும். சில நேரத்துல நிறைய பேரோட பைபிள் பார்க்கணும், அப்படியே சுத்தம் புதுசாவே இருக்குது. டிஸ்டர்பே பண்ணல.
பேப்பரோட பேப்பர் ஒட்டிட்டு இருக்குன்னா பாத்துக்கணும், அந்த அளவுக்கு புதுசா இருக்கு. நான் நீங்க பார்த்து இருக்கிறேன், அவ பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பைபிள வச்சிருக்கிறேன். நான் எனக்கு இந்த என் கல்யாண பைபிள் அதுக்கெல்லாம் எனக்கு இந்த இதை வந்துச்சு, பேர் வந்துச்சு. முக்கால்வாசி பாதி தூரம் நான் இறக்கி வச்சுட்டேன் என் பைபிள. இன்னும் எழுதுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு ஆசை இன்னும் நிறைய எவ்வளவு முடியுமோ. ஏன் இப்ப இதுல எழுதுறது குறைச்சிச்சு, ஏன்னா பேப்பர்ல வச்சிருக்கேன், பேப்பர்ல எழுதணும். உங்களால் முடிஞ்சு உங்களுக்கு பைபிள் எழுத உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா, ஒரு பேப்பர் ஒரு சைடில் ஒன்று வச்சுக்கோங்க, பைபிள் ஒன்று வச்சுக்கோங்க. நான் 4-5 பேப்பர் வச்சிருக்கேன். எனக்கு எப்பெல்லாம் வார்த்தை தோன்றாரோ, எப்பெல்லாம் வார்த்தை கொடுக்குறாரோ உட்கார்ந்து எழுதணும். எப்ப வார்த்தை கொடுப்பாருன்னா வார்த்தையில அமர்ந்து இருக்கும் போதுதான், அவரோடு அமர்ந்து இருக்கும் போதுதான். இங்க பேசிட்டு இருக்கிற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷன் உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க யாரு? நான் ஒன்றும் இல்லை. அவர் வர வரைக்கும் நான் எப்படி நினைச்சிட்டேனே எனக்கு தெரியாது, என்னை பத்தி நான் எப்படி நினைச்சிட்டே தெரியாது. அவர் என் வாழ்க்கையில வந்துட்ட அப்புறம் அவரோட பெரிய ஆள் நான் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்ல வருது? யாரும் இயேசுவோட பெரிய ஆள் கிடையாது. உண்மைதானே? உண்மைதானே? அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் பாவியான மனுஷன், எனக்குள்ள பாவம் இருக்குது, நான் தினம் பாவம் செய்யறேன். ஆனாலும் அவர் என்ன பண்ணிக்கிறாரு? காரணம் என்னன்னா அவரை நேசிக்கிறாரு என்ன. ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் நேசிக்கிறாரு, அவர் மன்னிக்கிறாரு சொல்லி நான் துணிகரமா திரும்பி 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 பாவம் செஞ்சேன்னா அவர் அப்படியே நீ யாருன்னு தெரியாத அளவுக்கு தள்ளி போட்டுருவாரு. அந்த நிலைமைக்கு போயிடாது. 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் திரளான மீன்களை பிடித்தது வரைக்கும் அவளுக்கும் அவரோடு கூட யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால். அல்லேலூயா. பேதுரு சொன்ன வார்த்தை எதனால நான் பாவியான மனுஷன் அப்படி சொன்ன காரியம் இருக்குன்னா, இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை, இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை நான் பார்த்தது இல்லை, இந்த மாதிரி எனக்கு நடந்தவே கிடையாது என் வாழ்க்கையில. இயேசு வந்துட்டு அப்படிதான் இருக்கும். அவர் விட்டு தருவா தெரியுமா? ஹார்ட் அட்டாக் வர வரைக்கும் ஆசீர்வதிப்பாரு. அப்படிதான் ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஆசீர்வதிப்பாரு. ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும். ஆண்டு கொடுக்குற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை இருக்காது. சந்தோஷத்துல ஹார்ட் அட்டாக் வரும், அந்த அளவுக்கு இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் வரல. சந்தோஷம் இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. உங்க படகுல இயேசு முழுமையா டிராவல் பண்ணல, புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய என் வாழ்க்கையில சந்தோஷம் நிலையா இல்லைன்னா என் வாழ்க்கை இருக்கிற படகுல முதல்ல இயேசு டிராவல் பண்ணலான்னு அர்த்தம். என் குடும்பத்துல சண்டைகள் இருக்கு, சச்சரவுகள் இருக்கு, வேதனை இருக்குது, கஷ்டங்கள் இருக்கு, கவலை இருக்குது, போராட்டம் இருக்குது, தேவையில்லாத பேச்சுகள் இருக்குது அப்படின்னா என் வீட்டுல இயேசு இல்ல. என் இயேசு என் வீட்டுல இருந்தாரா சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், தயவு இருக்கும், நல்ல குணங்கள் இருக்கும், நல்ல பேச்சுகள் இருக்கும். அவர் மேல நல்ல விசுவாசிப்பேன், ஆவி கனிகள் அதிகமா செயல்படும், மேன்மையா நான் இருப்பேன். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும்போது இயேசு எப்பொழுதும் நம்மளோட டிராவல் பண்ற வாழ்க்கை. அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதம்னா அப்படி ஒரு ஆசீர்வாதம், தாங்க முடியாத ஆசீர்வாதம். ஐயா என்னால முடியாதையா, முன்னாடி நான் இருக்க முடியாதையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆசீர்வாதிப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மறந்துடாதீங்க. பாவியான மனுஷன் ஊழியம் செய்யறதுக்கு தகுதி என்னன்னா, முதல்ல நான் ஒன்னும்
இல்ல ஆண்டவரே, நான் தகுதி இல்ல ஆண்டவரே அப்படி சொன்னாதான் உங்களை ஊழியத்தை பயன்படுத்துவார். உங்களோட ஊழியக்காரன் என்று சொல்லும் போது ஒரு வேலைக்காரன், அவருக்கு சேவை செய்கிறவன், அல்லேலூயா, அவருக்கு சேவை செய்கிறவன். நீங்கள் அவருக்கு சேவை செய்தீங்கன்னா, செய்ய விரும்பினீங்கன்னா, நான் யார் தெரியுமா நீங்க கேட்க கூடாது. நான் இங்க ஒரு காரியம் இல்ல, வந்துடுறேன் ஆண்டவரே, அடியே சொல்லும் அடியே கேட்கிறேன், அப்படிதான் இருக்கணும். ஐயா சாமின்னு வந்துடணும் கால. அப்போதான் ஆண்டவர் நிறைவை தருவார், ஆண்டவர் விட்டு பயன்படுத்துவார். பேரோட காலிங் இங்கதான் முதல்ல வருது. பேரோட அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்புனா, அந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன், பாதாளத்து வாசல்கள் அதை ஏற்படுவதில்லை. சொல்ற காரியம் என்ன? இங்க முதல்ல காரியத்தை வாய்க்க செய்கிறார். இங்க முதல்ல கண் முன்னாடி காட்டுகிறார். ஏன் கூட டிராவல் பண்ணி பாருங்க, அவங்க என்ன பண்ணு ஆண்ட சொல்லுகிற காரியம் தான். மத்தவங்க கூட டிராவல் பண்றதும் இந்த இதுக்கு முன்னாடி எப்படி டிராவல் பண்ண தெரியாது, இப்ப என் கூட டிராவல் பண்ண போறேன், இதுக்கப்புறம் எப்படி நடத்துற பாருன்னு அப்படி சொல்லி காட்டிட்டு அவங்க என்ன அழைக்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடி ஊழியத்தில் அழைப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு முன்னாடி காட்டிட்டு தான் என்ன பண்றாரு, அழைக்கிறாரு. நீங்க ஊழியத்தில் வந்தாலும் உங்க தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா, உங்க தேவைகள் சந்திக்கப்படும். எப்போ நிறைய பேர் பயம் என்னன்னா, ஊழியத்துக்கு வந்துட்டேன்னா வந்து எப்படி குடும்பத்தை நடத்துறது, முழு நேரம் ஊழியம் வந்து முழு நேரம் பகுதி நேரம் அப்படியெல்லாம் இல்லை. உங்க ஊழியம் செய்யணும்னா வேலை செஞ்சுட்டு கூட என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலாம். ஆனா உண்மையா செய்யணும். செய்யறத என்ன பண்ணணும், உண்மையா செய்யணும். ஆனா ஆண்டவரை நம்பி வந்துட்டேன்னா பேக்கப் ஆகக்கூடாது. கஷ்டமா இருக்குன்னு பின்வாங்க கூடாது. வந்தாச்சுனால அப்படி நேரம் நடந்து போயிட்டே இருக்கு. ஏசாயா 64 அதிகாரம் 6ஆம் வசனம் அதான் சொல்லுது, வாசிங்க. ஏசாயா 68ஆம் அதிகாரம் 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் அனைவரும் தீண்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்கள் நீதி அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. எங்கள் நீதி எப்படிப்பட்டதா இருக்கிறது, அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. அப்போ நான் வந்து பெரிய ஆளு கிடையாது. என் பாவம் முழுவதும் என்னை நிரப்பி இருக்கிறது. நான் வந்து அவரை சேவிக்க வேண்டும் என்று சொன்னா, அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னா, என்னோட செல்ஃப் ரியலைசேஷன் முதல்ல எனக்கு வேணும். நான் யார் என்று முதல்ல நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் யார், ஒரு பாவி. முதல்ல என் பாவம் கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா, என் பாவம் என்னை விட்டு நீங்க வேண்டும். நான் முழுமையை கழுவப்பட்டதுக்கு அப்புறம், நான் அவருக்கு சரண்டர் பண்ண அப்புறம், அவருடைய நீதியின்படியாக நான் என்ன பண்ண போறேன், அவர் நீதிக்கு முகமாக நான் நீதிமானா மாற்றப்படுகிறேன். அல்லேலூயா, அவர் நீதி நிமித்தமாக நான் நீதிமானா மாற்றப்படுகிறேன். நான் நீதிமானா இருக்கிறதா இல்ல, என் சுய நீதி அழுக்கான கண்டையா இருக்கிறது. வேஸ்ட் நானே, வேஸ்ட் துணி நானே. வேஸ்ட் துணியா இருக்கிறது நான் என்ன கிளீனா துணியா மாத்திர ஆக என் நீதினால எதுவுமே பண்ணல, அவர் நீதினால நான் பிழைத்தேன். அவர் என்னை நீதிமானா மாற்றினது யாரால, அவருடைய நீதினால. நான் ஒரு பொருத்தம் கிடையாது, நான் என்ன பெருமை பாராட்டியது ஒண்ணுமே கிடையாது. நான் சுத்தமானவன். அல்லேலூயா, என்னை சுத்தப்படுத்துகிறது யாரு, என் தேவன். அல்லேலூயா, என்னை சுத்தப்படுத்துகிறது யாரு, தேவன். இன்றைக்கு நம்ம சொல்லுகிற காரியம் என்ன, நான் அவரோடு நான் என் வாழ்க்கையை செலவிடணும்னா, முழுமையா என்னோட வாழ்க்கையை அவர்கிட்ட அர்ப்பணிக்கணும்னா, நான் முதல்ல சரண்டர் பண்ணணும். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையை உங்ககிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன், நீர் பார்த்துக் கொள்ளுங்க, நீர் பார்த்துக் கொள்ளுங்க. நான் என்னை தாழ்த்தினா என்ன நடக்கும், அந்த சரண்டர் பண்றதுன்னா உங்களை தாழ்த்துறது. இல்லையா, இயேசுவே தன்னை தாழ்த்துகிறார். சிலத்துல தாழ்த்தி அதை ரூபம் எடுத்து இந்த உலகத்துல
வந்தார். அவர் தன்னை தாழ்த்தி சீஷன் பாதத்தை என்ன பண்ணாரு? கழுவினார். காரணம் எதுக்குன்னா அதான் சர்வீஸ், அதான் ஊழியம். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது கக்கூச கூட நம்ம வாரி கழுவணும். அதெல்லாம் பெருசா எதுவே கிடையாது. இது கல்விகள்லாம் அந்த கிரவுண்ட்ல கல்விகளெல்லாம் பொறுக்கணும், புல்லு எல்லாம் கொடுக்கணும். டீச்சர் சொல்லிட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்டூடெண்ட்னால புல்லு கொடுங்க கூட லாக்கி இல்லைன்னாங்க. பைபிள் காலேஜில் புல்லு தான் கொடுத்தேன், கல்லு போடுறேன், செங்கல் சுமந்தேன், வெள்ளி கடிச்சேன். பைபிள் காலேஜ் பைக் படிக்கல, இதெல்லாம் தான் பண்ணிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு இதுனா இதெல்லாம் கீழே இறங்க, நீ ஒன்றும் இல்லை, கீழே இறக்கே சாட்டர்டேலாம் போய் பார்த்து கொடுக்கணும். 10 பாத்திரத்தை கழுவணும். நான் சண்டே ரெண்டா சண்டேனா ஒரு தடவை சண்டேனா அரசாங்கத்தை கீழே கழுவணும். பாஸ்டருக்கு மைக்கு எல்லாத்தையும் வயர்லாம் முன்னாடியே சண்டேஸ் ரெடி பண்ணி வைக்கணும். மைக்ஸில் பாடுற மைக்கு ரெடி பண்ணி வைக்கணும். நான் பண்ணேன் இதெல்லாம். அந்த செல்ஃப் ரியலைசேஷன்ல நான் ஒன்றுமே இல்லை. எப்போ அதுக்கு அது உதவுச்சுன்னா, நான் ஹோட்டல் மேனேஜ் பண்ணும்போது அதில் ஹோட்டலில் வேலை பார்க்கும்போது இதே பாத்ரூம் அங்கே கழுவுனேன். அது நான் அசிங்கமா நான் பார்க்கல, எனக்கு அசிங்கமா தெரியல. அவன் க்ளவுஸை போட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு இந்த ஜெர்ம்ஸ் முக்கியமா அது பண்ணிக்குமா அதெல்லாம் பெருசாக ட்ரைனிங் பண்ணிட்டு பெருசாக ட்ரைனிங் பண்ணிட்டு எனக்கு அப்போ தான் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு அப்போ தான் வந்துருக்காங்க. எனக்கு கீழே ஒருத்தங்க 2-3 பசங்க போட்டாங்க. பயந்து கழுவு அப்படின்னு சொல்லு, டெய் இப்படி பண்ணியிருந்தா நாளைக்கு தான் ஏன் பண்ணுவீங்க? அது பிடிச்சி என்ன பண்ண கையை விட்டு எல்லாம் 2 கிளி எடுத்து அது எல்லாத்தையும் எடுத்து அதான் பயம் எப்போ வரும்னா அது செல்ஃப் ரியலைசேஷன். எதை அசிங்கமா நம்ம நினைக்கிறோமோ அசிங்கம் அந்த அசிங்கத்தை உடைச்சார். இந்த ஊழியத்துக்கு வரும்போது வெக்கமான சூட்டு சொன்ன எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் வந்தேன். என்னை அப்படி உடைச்சார். என் பெருமையை உடைச்சாரு, கோபத்தை உடைச்சாரு, எல்லாத்தையும் உடைச்சாரு. நான் என்னெல்லாம் இருந்தனோ அதுக்கு நேர ஆப்போசிட்டா நான் இப்ப இருக்கிறேன். காரணம் என்னன்னா ஆண்டவர் தான், இந்த ஊழியம் தான், இந்த அழைப்பு தான். நான் முந்தி எப்படி இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும், இப்ப எப்படி இருக்கேன் எனக்கு நல்லா தெரியும். சில நேரத்துல நிறைய பேர் என்ன சுத்தி இருக்கிறவங்க என்னுடைய பழைய மனுஷனுக்கு கீழே கொண்டு வரும், கோவத்தை கட்டி எழுப்புவாங்க. ஆத்திரத்தை எல்லாத்தையும் அடக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. காரணம் அழைத்தவர் முன்னே உலகம் அவர் நடத்துறாரு. என் கோவத்தை எல்லாத்தையும் நான் காட்டுறது வீட்டில் தான் காட்ட முடியும், வீட்டில் காட்ட முடியாது. அங்கதான் உரிமை இருக்குது அதிகமா, அதிகமான உரிமை அங்கதான் இருக்குது. என்னுடைய புலம்பல் என்னுடைய இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், தனியாக புலம்பிடுவேன். என் பொண்டாட்டி கூட என்ன பண்ண மாட்டேன், கேட்டப்போ புலம்ப மாட்டேன். இது ஆயிடுச்சு ஆயிடுச்சு. நான் தனியாக எனக்கு தனிமையாக ஒரு ரூம் இருக்குது, தனிமையாக ஒரு இது இருக்குது. கத்துணும்னா எல்லாம் பண்ணணுமா நிறைய இடம் இருக்குது எனக்கு. ஸ்ட்ரைட்டாக ஒரு பைக் எடுப்பேன், நான் பாட்டுக்கு போவேன். ஒன்று பெஸ்ஸில் பீச் இருக்குது, இப்போ மெட்ரா பீச் இருக்குது, போவேன். அங்கே போயிட்டு ஒரு தனியான இடத்த பார்ப்பேன், கத்துவேன், அழுவேன். நான் பாட்டுக்கு ஆட்டத்துக்கு குழம்புவேன். நான் இந்த வேலை எல்லாம் பண்ணுங்க, அந்த வேலை என்ன செய்யறது இல்லை. யாரும் இருக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிடுவா, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. எனக்கு மனசு உழைச்சிச்சு, நான் எதாவது பண்ணேன், எங்கேயாவது போயிடுவேன், பைக் எடுத்துட்டு ஓடும். ஏன்னா வெளியே மனுஷன்ட்டு நம்ம அந்த கோவத்தை காட்டணும்னா அது உறவை என்ன போவோம், இழந்துடும். தேவன்கிட்டே காமிக்க முடியாது. தனிமையில் இருக்கும்போது அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். தனிமையில் புலம்பும் போது அங்கே உங்களுக்கு என்ன பண்ணா தேய்ச்சிக்கிற தேவன் உள்ளத்தின் பாரங்கள் எல்லாம் அவர்கிட்ட கொட்டும் போது ஆண்டவரே சொல்லி அழும் போது 1 தீமோத்தேயு 1:12 இப்போ என்னை தாழ்த்தும் போது என்ன நடக்கும்னு காலையில் பார்ப்போம். 1 தீமோத்தேயு 1:12 என்னை உண்மை உள்ளவர்
என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவனை அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த 4 காரியத்தை படுத்து என்னை பலப்படுத்தி இருக்கிறார். முதல் காரியத்தை என்னை பலப்படுத்தி சொன்ன என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் அர்த்தம். பலப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னா என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னை என்ன பண்ண பலப்படுத்தினா என்னை தகுதிப்படுத்தி இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்திருக்கிறார். அப்போ உண்மை உள்ளவன் என்று எண்ணி, இரண்டாவது காரணம் உண்மை உள்ளவனுக்கு தான் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். உண்மை உள்ளவனா இருக்கும்போது இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு அதை என்ன பண்ண ஊழியத்துக்கு என்ன பண்ண ஏற்படுத்தி இருக்கிறார். ட்ரெயின் பண்றார், பயிற்சிக்கிறார். ஒவ்வொரு நாள் என்ன பண்றாரு, பயிற்சிக்கிறார். ஏற்படுத்தினார் சொன்னா பயிற்சிக்கிறார், எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னென்ன வேணுமோ அதெல்லாம் என்ன பண்ண சொல்லி கொடுக்கிறார். என் வாழ்க்கைக்கு தேவையான காரியம் அவர்கிட்ட இருந்து வருகிறது. எப்படி வாழணும் என்று தேவையான காரியங்கள் அவரை என்ன பண்றாரு சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் நீ என்ன பண்ணணும் என்று அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ நான் என்ன பண்றேன், தேவனை ஸ்தோத்தரிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனை ஸ்தோத்தரிச்சுட்டே இருக்கணும், அவர் துதிச்சுட்டே இருக்கணும். ஸ்தோத்திர பலிகள் வாசிக்கிறது இல்ல, அது நல்லதுதான், அது வாசிக்க அது ஒன்றும் நல்லது இல்லை. உங்களுடைய ஸ்தோத்திரம் என்ன பண்ணும், எப்பொழுதும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்களுக்கு முடிஞ்ச வார்த்தைகள் சொல்லி சொல்லி தெரிஞ்ச வார்த்தைகள் சொல்லிட்டே இருங்க. நடக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நடக்க, செய்கிற வேலை செய்யும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே செய்யுங்க. அதுல இருக்கிற பவர் வேற எதுவுமே இல்லைங்க. நீங்க செய்யற காரியத்துல ஸ்தோத்திரம் இருக்கணும். தேவனை ஸ்தோத்திரிச்சுக்கிட்டே நீங்க செய்யும் போது அதுல இருக்க வல்லமையை நீங்க பாப்பீங்க. என் உயிருள்ள நாட்களில் தான் ஸ்தோத்தரிப்பே நான் பாட்டு இருக்கா இல்லையா, இருக்குதா இல்லையா? 10ஆம் வசனம் சொல்லுங்க, பயப்படாதன்ற 10ஆம் வசனம் சொல்லுங்க. சீமோனுக்கு குமாரனான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பயப்படாதேன்ற ஆண்டவரை பார்த்து சில நேரத்துல பார்த்து பிரமித்து ஆண்டு செய்யற காய்ச்சி பிரமித்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டு சொல்ல பயப்படாதே, இனி நீ செய்ய போற காரியம் பெரிதா இருக்கும். இனி நீ அவனாக மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றிடுறாரு. இங்க சூழ்நிலை வந்து எப்படி பண்ற சூழ்நிலைன்னா, அப்போ வந்து அவனை அதுக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த கடவுளை ஏற்ற அப்புறம் வாழ்க்கையில் ஏறினதுக்கு அப்புறம் முந்தி இருந்த பார்த்திலும் வித்தியாசமா பார்த்தான். அது வரைக்கும் அவன் அந்த மாதிரி மீனை நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி நான் என் லைஃப்ல இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை நான் பார்த்ததே கிடையாது. அத ஆசீர்வாதத்தை பார்த்து பயந்தது முதல் தடவை. எது? ஆசீர்வாதத்தை பார்த்து பயந்தது தான் முதல் தடவை. பயப்படாத, நான் உனக்கு கேட்டது கொடுத்துட்டேன். நீ கஷ்டப்பட்ட பிரயாசப்பட்டது ராமனும் பிரயாசப்பட்டதுக்கு பலன் வந்துச்சு. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, என்ன பின்பற்றி வா, உன்னை நான் என்ன பண்றேன், மனுஷனே பிடிக்கிறவனா மாற்றுறேன். எப்படி இந்த மீனை கொடுத்தேனோ அதே போல விசுவாசிகளையும் கொடுப்பேன். என்னை பின்பற்றி வா, நான் செய்த காரியம் பெரிதா இருக்கும். அவரை பின்பற்றி போனோம்னா உங்க வாழ்க்கையில அவர் செய்யற காரியம் பெரிதா இருக்கும். உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், குறைவு படவே மாட்டீங்க. வந்துகிட்டே இருக்கும், எடுக்க வந்துகிட்டே இருக்கும் மீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தடை போட யாராலையும் முடியாது. இயேசு உங்கள் படவில் இருக்கும் போது யார் உங்கள் ஆசீர்வாதத்தை தடை போட முடியாது. நீங்களே உங்களுக்கு தடை போட்டால் மாத்திரம்தான், நீங்களே உங்களுக்கு தடையா இருந்தால் மாத்திரம்தான் அது வராது. வேற யார் வெளியிருந்து எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வராது. தடையை தடுக்கிறவர் அவர், தடைகளை உடைக்கிறவர் அவர். அல்லேலூயா. உங்கள் தேவன் எல்லாம் சம்பூர்ணமாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. 11ஆம் வசனத்தை வாசிங்கள். படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு
எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவருக்கு பின் சென்றார்கள். அலையை சொல்லுங்க, எல்லாவற்றையும் விட்டு அவற்றையும் விட்டு அவர் பின் சென்றார்கள். அல்லேலூயா. இதுக்கப்புறம் அதை பார்க்கறது இல்லை அப்படின்னு மைண்ட் செட் வந்துருச்சு. எல்லாத்தையும் கொடுக்குறது எப்போ வந்தப்புறம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் இவருக்கு நாடி போனேன்னா இதை காட்டில இன்னும் அதிகமா எனக்கு தருவாரு. அதனால இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த மீனெல்லாம் அப்படியே போட்டு யார் குடிக்கலையா எனக்கு கொடுக்குறது தெரியவர் எவ்வளோ இருக்காரு அப்படின்னா நான் போறேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவானவர் என் தேவன். அல்லேலூயா. சொல்லுமா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகின்ற நிறைவானவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகின்ற நிறைவானவர் யாரவர்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. திருப்பி சொல்லுமா மாட்டி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகின்ற நிறைவானவர். அல்லேலூயா. நிறைவானவர் எப்போதும் நமக்கு நிறைத்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நன்றி கூடி நம்ம தெரிவிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவின் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் செலுத்துகிறோம். இந்த வேலையில் ஆண்டவரே உங்களோடு இந்த வார்த்தை கொஞ்சம் பேசுவதற்காக நன்றி. அந்த ஓட்டுக்கு ஆசிரிங்க மென்மேலும் ஆண்டவரே வளர்ச்சி பாராட்டுங்க கூட ஆண்டவரே. எங்களுடைய திருவிருந்தை நாங்கள் அனுசரிக்க போகிறோம். எங்களை தகுதிப்படுத்துங்க. ஒவ்வொன்றும் சிறந்தபடி செய்யுங்க. வழிநாட்டுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. வளர்த்த காரியம் செய்யுங்க. ஏசு நல்லதாகவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கம்யூனியனுக்கு ஆயத்தமாங்க.